இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 32 38 முடிய. பேய் பிடித்து பேச்சு இழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். அன்பானவர்களே, இயேசு பேயை ஓட்டினார். பேயின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறார் என்று பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள். மறைமாவட்டத்தில் ஆயர், பங்கிலே பங்கு தந்தையர்கள், மற்ற நிறுவனங்களிலே தந்தையர்கள், எதை செய்தாலும் அதற்கு ஒரு தவறான காரணத்தை இணைத்து வைத்து பேசக்கூடியவர்கள் நம்மிலே நிறைய பேர் இருக்கிறோம். நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்கவே தெரியாது சில பேருக்கு. எதையுமே நெகட்டிவாகவே பார்ப்பாங்க, நெகட்டிவாகவே பேசுவாங்க, பரிசேயத்தனத்தோட பேசுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்? இவன் ஒழுக்கமாக இருக்க மாட்டான், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அவன் என்னவா இருக்கிறானோ அதை மற்றவன் மேலே போடுறது. நீ யோக்கியமா இல்லைன்னா அந்த அயோக்கியத்தனம் உன்னுடைய வாயிலிருந்து வெளியே வரும், உன்னுடைய செயல்களிலே வெளிப்படும். அதை போன்றுதான் பரிசேயர்கள். நாம் எதை கண்டுபிடிக்க வேண்டும்? இந்த மனிதன், பேச்சு இழந்த மனிதன் பேசுகிறான். பேய் பிடித்திருந்த மனிதன் இப்பொழுது பேய் நின்று விடுதலை அடைகிறான். நாம் எதை பார்க்க வேண்டும்? அதில் நன்மைத்தனத்தை பார்க்க வேண்டும். அவன் பேசுகிறான். உன்னால் முடிந்ததா? ஒரு நன்மையை செய்ய பேயால் முடியுமா? கடவுளால் தான் முடியும். கடவுளுடைய விரலால் தான் முடியும். தீமையை செய்ய பேயால் முடியும். பேய்தான் ஆதாம் ஏவாளை கெடுத்தது. பேய்தான் சாலமோன் அவ்வளவு பிரமாணிக்கமாக, அவ்வளவு ஞானத்தோடு இருந்த மனிதனை பெண்கள் வழியாக கெடுத்தது. பேய்தான் இந்த பரிசேயர்களை கெடுக்கிறது. பரிசேயர்களாக நாம் வாழ்ந்தால், வெளிவேடம் கொண்டு நாம் வாழ்ந்தால், ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்தால் நம்மையும் பேய்தான் கெடுக்கும். கடவுளால் கெடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் கடவுளாக இருக்கிறார். நன்மைத்தனத்தின் இலக்கணம் அவர்தான், உறைவிடம் அவர்தான். கடவுள் எப்படி தீமை செய்ய முடியும்? யாராவது ஒருவர் நன்மை செய்தால் அந்த நன்மையை வைத்து அவரை எடை போட வேண்டும். அவரை பற்றிய நம்முடைய கருத்தை வைத்து எடை போடக்கூடாது. நன்மை செய்யப்பட்ட நன்மையை வைத்து அவரை எடை போட வேண்டும். தீய மனிதன் கூட மனம் மாறுகிறான் இல்லையா? அந்த நன்மைத்தனத்தை பார்க்க வேண்டும். வல்லவரே இறைவா, தீய மனிதர்களும் பாவிகளுமாகிய எங்களை மீட்க வந்த உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். எங்களிடம் இருக்கின்ற பேய்த்தன்மைகளை அறவே வேறு அறுத்து பேச்சிலும் செயலிலும் பேய்த்தன்மைகள் இல்லாமல் தெய்வீக தன்மை விளங்குகின்ற விதமாக, நறுமணம் வீசுகின்ற விதமாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.